எல்லாம் வல்ல ஜெகதாச்சாரியான் சுவாமி ராமானுஜருடைய 1009வது அவதார திருநாள் மகோத்சவத்திலே சுவாமியினுடைய வைபவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். அற்புதமான 1017ஆம் வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற புண்ணிய சேத்திரத்திலே கேசவ சோமயாஜி காந்திமதி அம்பாளுக்கு தவப்புதல்வனாக பஞ்சாயுதத்தினுடைய அம்சமாக ஆதிசேஷனுடைய ரூபமாக திரு அவதாரம் பண்ணினார் சுவாமி. எம்பெருமானார் பலவிதமான அதிசயங்கள் திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய ராமானுஜ நூற்றந்தாதியிலே காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தே யாரே அறிவார் நின் அருளின் தன்மையினை. கார்மேகமானது எப்படி இருக்குமோ அந்த கார்மேகத்தை ஒத்த கருணையா அம்பெருமானாருக்கு. கார்மேகம் எப்படி மழை வர்ஷிக்குமோ அதே போன்று சுவாமியும் தன்னுடைய கருணையை வர்ஷிக்கக்கூடியவர் அப்படி என்று அவருடைய கருணையை பாடுகிறார். இப்படியான கருணைக்கடலான சுவாமி பலவிதமான லீலா வினோதங்கள் பகவானை போன்றே பண்ணுகிறார். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்றால் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர். சுவாமியினுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களிலே சிலவற்றை அனுபவிக்கலாம். சுவாமியினுடைய அவதாரத்துக்கு முன்னமே 5000 வருடங்களுக்கு முதலே நம்மாழ்வார் பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாரொன்றுமில்லை. கலியும் கெடும் கடல் வண்ணன் பூதங்கள் மலிய புகுந்து மலிய புகுந்து என்று இந்த பாசுரத்திலே தொடர்ச்சியாக எம்பெருமானுடைய அவதாரத்தை குறிப்பிடுகிறார். கலியும் கெடும், கலியும் கெடுவதற்காக ஒரு அவதார புருஷர் வரப்போகிறார் அப்படி என்று பாசுரத்திலே பாடியதோடு நிறுத்தாமல் தன்னுடைய அவதாரம் முடியும் தருவாயிலே எம்பெருமானாராகிய ராமானுஜருடைய திருவிக்கிரகத்தையும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே செய்து விடுகிறார். அதனை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து இவரே பவிஸ்தாச்சாரியான் அப்படி என்று நாமகரணமும் பண்ணினார். பவிஸ்தாச்சாரியான் என்றால் எதிர்கால ஆச்சாரியான். அப்படி அந்த எம்பெருமானாரை பார்த்து பார்த்து கண்ணார கண்டு காதார கேட்டு பாடுவோம் ராமானுஜா. கண்ணார கண்டு காதார கேட்டு பாடுவோம் ராமானுஜா. நெஞ்சார உண்டு நினைவார கொண்டு நீதம் போற்றுவோம் நம் ராமானுஜா. பரவுகளின் அரசே துறவியரின் பரிசே துணை ஓர் துணை ராமானுஜா. ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா எங்கள் ராமானுஜா, ராமானுஜா. அந்த விக்கிரகத்தை கண்ணார கண்டு 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 இந்த ஆச்சாரியார் எப்போது வருவார் எப்போது வருவார் என்று காத்திருக்க 1017 அவதாரம் பண்ணினாராம். உடனே ஜாமுனாச்சாரியார் ஒரு முறை இவரை பார்த்து ஆம் இவன் முதல்வன் என்று வார்த்தை சொன்னாராம். இவன் தான் அந்த பவித்தாச்சாரியான் என்று. இப்படியாக பெருமானாருடைய அவதாரம் நடந்து
அவருடைய குருகுல கல்வி எல்லாம் நடந்தது. அந்த கல்வியிலே யாதவ பிரகாசரிடம் பயின்றார். யாதவ பிரகாசர் தன்னை மிஞ்சி அத்வைத மதத்தை அழித்து விடுவானோ, அதாவது தவறான கருத்துக்களை எல்லாம் யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு போதித்தார். சுவாமியால் தாங்க முடியவில்லை. எனவே சுவாமி அதனை எதிர்த்து வாதிடத் தொடங்க இவரை அழிக்க வேண்டும் என்று முடிவு யாதவ பிரகாசர் எடுக்கிறார். திருப்புட்குழியிலே தான் இவருடைய ஆஸ்தானம். அங்கிருந்து காசிக்கு யாத்திரை. எதற்காக என்றால் ராமானுஜரை முடிப்பதற்காக. ராமானுஜருடன் அவருடைய தம்பி, அவருடைய சித்தியினுடைய மகனாகிய கோவிந்தன் அப்படி என்ற எம்பாரன் படித்து வருகிறார். இவர்கள் யாத்திரை சென்ற போது ஒரு முறை இவர்கள் பேசியதை கோவிந்தன் கேட்டு விடுகிறார். அண்ணனுக்கு ஆபத்து என்றதுமே இரவோடு இரவாக அவரை கானகத்துள் அனுப்பிவிட்டு புலியடித்து இறந்து விட்டார் என்று கூறி சமாளித்து காசி யாத்திரை தொடர்ந்தது. ராமானுஜரும் கானகத்துள்ளே புகுந்து நடந்து வரும்போது ஒரு வேடன் வேடுவிச்சியை காணுகிறார். இவர்கள் இருவரும் சத்தியவிரத சேத்திரம் செல்வதாக, அதாவது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய ஆஸ்தானம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரர் சுடரடி தொழுதெழு மனமே என்று ஆழ்வார் அனுபவித்த வரதன் அந்த காஞ்சி வரதனுடைய ஆஸ்தானத்தை நோக்கி செல்வதாக கூற, இவர்களுடன் அந்த உடையவர் எம்பெருமானாரும் புறப்பட்டார். அங்கே செல்லும் போது அந்த அம்மாவுக்கு தண்ணீர் தாகமாம். சுவாமி தண்ணீர் தாகம் என்கிறாள். அப்புறம் சாப்பிடலாம், கொஞ்சம் பொறுத்திருமா அப்படி என்கிறார். வரதன் அப்புறம், அதாவது பிறகு தருகிறேன் அப்படி என்று சொன்ன ஒரே விஷயம் இது மட்டும்தானா? ஏனென்றால் வரம் தருவதிலே ராஜா, அதானே வரதராஜன். காஞ்சி பேரருளாளன், பெரிய அருளாளன் அவன் தேவப்பெருமாள். அந்த பெருமாள் தாயாரை தண்ணீர் பிறகு என்று விடுகிறான். பிறகு ராமானுஜர் எழுந்து இவர்களுக்கு தண்ணி தேடலாம் என்று சென்று வந்து பார்த்தால் அவர்களை காணவில்லை. யாரெல்லாம் கோயிலுக்கு செல்கிறார்கள். இது என்ன இடம்? இதானே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய ஆஸ்தானம். பாருங்கள், ஒரே இரவில் ஆண்டாள் பாடுவது போன்று ஒருத்தி மகனாய் பிறந்து என்பது போல ஒரு இரவிலே ராமானுஜரை காஞ்சிபுரத்திலே வைத்தான் தேவப்பெருமாள். அன்று முதல் எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணினார். இப்படியே சென்றது. இதற்கிடையிலே சுவாமிக்கு தஞ்சமாம்பாள் என்ற பெண்ணை திருமணம் பண்ணி வைத்தார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலே பல சம்பவங்கள், பல சம்பாவனைகள் எல்லாம் நடந்து இருவரும் பிரிய நேர்ந்தது. ராமானுஜர் காசாயம் தரித்து வரதனே இவருக்கு சன்னியாசம் அளித்தான். வரதராஜ பெருமாளை சன்னியாசம் அளிக்கிறார். இப்படி இருக்கும்போது ரங்கநாதனுக்கு ஆசையாம் ராமானுஜனை அங்கே வைஷ்ணவ சிம்மாசனத்திலே உட்கார வைக்க வேண்டும் என்று. உடனே யாரை அனுப்பி இந்த ராமானுஜரை நாம் எடுக்கலாம் என்று முடிவெடுத்ததுமே திருவரங்க பெருமாள் அரையர் பரதனுடைய ஆஸ்தானம் சென்று அங்கே ஆடி எம்பெருமானை உருகி உருகி மாலே மணிவண்ண மகளி நீராடுவாய், மாலே மணிவண்ண மகளி நீராடுவாய், மேலையா தெய்வனகள் வேண்டுவன கேட்டினையே, ஞானத்தை எல்லாம் நடுக முதல்வன பாலன வண்ணத்து உன் பாஜகன் நீயவே, போர்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும் பதையே பல்லாடி செய்வாரே, கோல விளக்கே கொடிய விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோர் செம்பாய். இப்படி திவ்ய பிரபந்தங்களை பாடி ஆடினார். அந்த இசையில் வரதன் மயங்கி எம்மையும் எம் பெருந்தேவியையும் தவிர எது வேண்டுமானாலும் கேள் அப்படி என்றார். அரையரும் எனக்கு நீரும் வேண்டாம், பெருந்தேவியும் வேண்டாம், ராமானுஜனை கொடும் அப்படி என்றார். ஒரே கவலையோடு வரதனும் ராமானுஜனை கொடுத்தார். ஸ்ரீரங்கபுரத்துக்கு எம்பெருமானார் எழுந்தருளுகிறார். அந்த நேரம் ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி
கைத்தல சேவையிலே எழுந்தருளி நீரே உடையவர் அப்படி என்று அனுகிரகம் பண்ணினார். அன்று முதல் பகவானுடைய 2 விபூதிகள், லீலா விபூதி, உபய விபூதி, அதாவது வைகுண்டம் ஏனைய உலகங்கள் எல்லாத்துக்கும் உரியவர் நீரே, நீரே உடையவர் என்று பெயரும் கொடுத்தானாம். எல்லாம் உடையவரே உடையவரே, திருநிலம் வாழ வந்த ராமானுஜரே, எல்லாம் உடையவரே உடையவரே, திருநிலம் வாழ வந்த ராமானுஜரே என்று லோகமே கொண்டாடும் உடையவர் திருநாமம் அன்று கிடைத்தது. இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் எம்பெருமானாருடைய அவருக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் அது மக்களுக்கு எப்படி பாயும் என்பதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒருமுறை சுவாமி திக்விஜயமாக வரதராஜ பெருமாள் ஆஸ்தானத்திலே பக்தி பண்ணியது போன்று பண்ண வேண்டும் என்று திக்விஜயமாக மதுரை நோக்கி புறப்படுகிறார். அந்த வேளை திருமாலிருஞ்சோலை என்கின்ற கள்ளழகர் ஆஸ்தானம் சென்றார். அங்கே சென்றதுமே அங்கே இவருக்கு ஆண்டாளுடைய ஒரு பாசுரம் ஞாபகம் வந்தது. நாறு நரும் பொழில் சோழ் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் பெண்ணை காணேது பராவி வைப்பேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிவில் சொன்னேன் 7 திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளும் கொலோ இன்று வந்தித்தனையும் அமுது செய்திட பெறில் நான் 100,000 கொண்டு பின்னம் ஆளும் செய்வேன் பெண்கள் மனம் கமழும் திருமாலிரம் சோலைதனுள் நின்றபிரான் அடியே மனத்தே வந்து நேர்படியே என்று நாச்சியார் திருமொழியிலே அழகருக்கு அக்கார வடிசிலை செய்தாள் ஆண்டாள். ஆனால் சமர்ப்பிக்கவில்லையாம். ராமானுஜருக்கு ஆண்டாள் ஆசைப்பட்டதை செய்ய வேண்டும் என்று ஒரு அவா. எனவே 1000 100 அண்டாவிலே 100 தடாவிலே வெண்ணையை நிரப்பி அக்கார வடிசிலை செய்து அழகரை கண்டவெள்ளம் பண்ணினார். அதனை முடித்துவிட்டு ஆண்டாளுடைய சன்னதியை சேவிக்க புறப்பட்டார். ஆண்டாள் தாயாருடைய சன்னதி வாசல் சென்றதுமே ஒரு அடி முன் வைத்து தாயார் வாருவென் கோயிலண்ணரே அப்படி என்று அழைத்தாளாம். அதாவது ஒரு தங்கை விரும்பியதை அண்ணன் செய்து வைப்பார். எனவே நான் விரும்பிய அந்த அக்கார வடிசிலை நீர் நிவேதனம் பண்ணியபடியால் நீர் எனக்கு அண்ணனாவீர், எனவே உமக்கு கோயில் அண்ணன் என்ற பெயர் என்றாளாம். எனவே இன்றும் ஆண்டாளுடைய சன்னதியிலே ராமானுஜர் அப்படி என்று அவருக்கு பெயர் கிடையாது, கோயில் அண்ணன். வைகுண்டப்பதியிலே ஆதிசேஷன் வைதேகி ராமனுக்கே இலக்குமணன் கீதை தந்த கண்ணனுக்கு பலராமன் எங்கள் கோதைக்கு கண்ணனான ராமானுஜன் கோதைக்கு அண்ணனான ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன். இப்படி கோதைக்கு அண்ணனானார் எம்பெருமானார். எனவே இப்படியாக ஒவ்வொரு அதிசயங்கள் மீண்டும் இன்னும் பல அதிசயங்களோடு இந்த ராமானுஜ வைபவத்தை மீண்டும் தொடரலாம். இத்தோடு இந்த வைபவத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளையும் சுவாமி ராமானுஜருடைய வைபவத்திலே உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி எம்பெருமானாருடைய ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து ஆஸ்தீக பெருமக்களுக்கும் கூறி விடைபெறுகின்றோம். அடியேன் ராமானுஜதாசன். நன்றி.